இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த மாநகராட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா மற்றும் ஷிண்டே சிவசேனா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்தியாவின் பணக்கார உள்ளாட்சி அமைப்பான மும்பை மாநகராட்சியையும் இந்த கூட்டணி கைப்பற்றியது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக தாக்கரே குடும்பத்தின் வசம் இந்த மாநகராட்சி இருந்தது. இதை பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தட்டிப்பறித்து சாதனை படைத்தது. இப்படி பல ஆச்சரியங்கள் திருப்பங்களுடன் முடிந்த மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் மேயர் பதவிகளை யாருக்கு வழங்குவது என்பதில் நீடிக்கும் இழுபறி காரணமாக இன்னமும் பரபரப்பு நீடிக்கிறது. குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த கேடிஎம்சி எனப்படும் கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சியில் கூட்டணியில் இருக்கும் பாரதிய ஜனதா ஷிண்டே சிவசேனா இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்துள்ளது. அப்படி என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். கேடிஎம்சியை பொறுத்தவரை மொத்தம் 122 வார்டுகள் உள்ளன. நடந்து முடிந்த தேர்தலில் ஷிண்டே சேனா 53 இடங்களை கைப்பற்றி முதலிடம் பிடித்தது. முன்பு எப்போதும் இல்லாத வகையில் பாரதிய ஜனதா 50 இடங்களை கைப்பற்றி வரலாறு படைத்தது. இங்கு மேயர் பதவியை பிடிக்க 62 இடங்களில் வென்றால் போதுமானது. ஆனால் பாரதிய ஜனதா ஷிண்டே சேனா கூட்டணியிடம் 103 இடங்கள் உள்ளன. இது பெரும்பான்மையை விட கணிசமான அளவு கூடுதல். எனவே மேயர் பதவி இந்த கூட்டணிக்கு தான். ஆனால் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவரா அல்லது ஷிண்டே சேனாவைச் சேர்ந்தவரா யாருக்கு மேயர் பதவியை வழங்குவது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. இரு கட்சிகளுமே மேயர் பதவிக்கு மல்லு கட்டியதால் அது மோதலாக வெடித்தது. ஒரு கட்டத்தில் ஆளுக்கு தலா 2.5 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் மேயர் பதவியை பிரித்துக் கொள்ளலாம் என்று பேசி முடிவு செய்தனர். ஆனால் அந்த முடிவும் இப்போது முறிந்துவிட்டது. பொதுவாக கேடிஎம்சி ஏகநாத் ஷிண்டேவின் செல்வாக்கு நிறைந்த மாநகராட்சி. இதனால் மேயர் பதவியை பாரதிய ஜனதாவுக்கு விட்டுக் கொடுக்க அவருக்கு விருப்பமில்லை. முழு ஆண்டும் தனது கட்சிக்குத்தான் மேயர் பதவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இதனால் அங்கு பாரதிய ஜனதா கூட்டணியை முறித்துக் கொண்டு அந்த கட்சியின் ஆதரவு இல்லாமல் மேயர் பதவியை பிடிக்கும் வேளையில் ஷிண்டே இறங்கியிருக்கிறார். இதற்காக தேர்தலுக்கு பிறகு ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவுடன் ஷிண்டே ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ் தாக்கரே கட்சி வசம் 5 கவுன்சிலர்கள் உள்ளனர். இவர்களை சேர்த்தால் ஷிண்டே கட்சிக்கு 58 பேர் கிடைப்பர். ஆனால் பெரும்பான்மையை அடைய இன்னும் 4 கவுன்சிலர்கள் தேவை. உத்தவ் கட்சிக்கு அங்கு 11 கவுன்சிலர்கள் உள்ளனர். அதில் சில கவுன்சிலர்களை சேர்த்துக்கொண்டு மேயர் பதவியை கைப்பற்ற ஷிண்டே தரப்பு முடிவு செய்துள்ளது. இதை ஏகநாத் ஷிண்டே மகனும் எம்பியுமான ஸ்ரீகாந்த் ஷிண்டே உறுதிப்படுத்தியுள்ளார். ராஜ் தாக்கரே கட்சியுடன் கூட்டணியை உறுதி செய்துவிட்டோம் என்றவர் உத்தவ் கட்சியில் இருந்தும் சில கவுன்சிலர்கள் வருவார்கள் என்று சூசகமாக சொன்னார். இதன் மூலம் பாரதிய ஜனதாவை கழற்றி விட்டுவிட்டு எதிர் அணியினருடன் சேர்ந்து ஷிண்டே தரப்பு கேடிஎம்சி மாநகராட்சி மேயர் பதவியை தட்டிச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பணக்கார மாநகராட்சியான மும்பை மாநகராட்சியிலும் இதே போன்ற மோதல் நிலவி வரும் நிலையில் இப்போது கேடிஎம்சியும் சேர்ந்து இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 227 வார்டுகள். பெரும்பான்மைக்கு தேவை 114 இடங்கள். ஆனால் பாரதிய ஜனதா ஷிண்டே கூட்டணி 188 இடங்களில் வென்றுள்ளன. அந்த கூட்டணிக்குத்தான் மேயர் பதவி என்பது உறுதியான நிலையில் ஷிண்டே செய்த செயல் திருப்பத்தை ஏற்படுத்தியது. தேர்தல் ரிசல்ட் வந்ததுமே தனது கட்சியைச் சேர்ந்த 29 கவுன்சிலர்களையும் ரிசார்ட்டுக்கு கொண்டு சென்று விட்டார். யாரையும் வெளியே விடவில்லை. கவுன்சிலர்கள் வெற்றி சான்றிதழ் பெற்று அரசிதழ் அறிவிப்பு வெளியான பிறகுதான் 29 பேரும் ரிசார்ட்டை காலி செய்தனர். இங்கும் மேயர் பதவி யாருக்கு என்ற போட்டி நிலவி வருகிறது. இது பாரதிய ஜனதா கூட்டணிக்குள் விழுந்த விரிசலை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது.